ஹாய் ஹலோ சலாம் நமஸ்தே வணக்கம் எவ்ரிவன். இன்னைக்கு என்னடா ரெண்டு பேரை புடிச்சு வந்து உட்கார வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப நாளா பாயசம் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறேன். ஆனா ரெண்டு பேரும் பண்ணி தர மாட்டாங்க. அதுல இவங்க தான் பெஸ்ட்னு இவங்க சொல்றாங்க, பாயசம் பண்ணதுல இவங்க தான் பெஸ்ட்னு இவங்க சொல்றாங்க. அதனால ரெண்டு பேரையும் உட்கார வச்சு இன்னைக்கு பேஸ்ல யார் பெஸ்ட்ன்ட்டு நான் டிசைட் பண்ண போறேன். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டைம் வந்துட்டு 15 மினிட்ஸ் டைமர் ஆன் பண்றேன். வித்தின் 15 மினிட்ஸ் இவங்க பாயசம் பண்ணும். யார் பெஸ்டா பண்றாங்கன்ட்டு நாங்க டேஸ்ட் பண்ணிட்டு டிசைட் பண்றோம். ஓகே गाइस, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். லெட்ஸ் டு இட். என்ன போட போறீங்க? நெய்யை ஊத்தி சேமியாவை வறுத்துக்கலாம். அம்மா வின் பண்ணா எல்லா காசு கொடுத்தணும். காசு அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கணும். யார் ஜெயிக்கணும் உனக்கு? எனக்கு யார் ஜெயிக்கிறாங்க முக்கியம் இல்ல, டேஸ்ட் தான் முக்கியம். எனக்கு தெரியல. என்ன உளறுகிறாய்? போடு. யார் ஜெயிப்பாங்க மேடம்? பார்க்கலாம், நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் ஜட்ஜ். நீங்க பண்ற இது மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா நீங்க ஜெயிக்க மாட்டீங்களா? இல்ல, டேஸ்ட் எப்படி வரும் தெரியலையே. தெரியலையா? உங்க குக்கு மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா வேற எப்படி? சொல்லுங்க மேடம், யார் ஜெயிப்பாங்க? யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, டேஸ்ட் பார்த்து நீங்க டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸ் கம்ப்ளீட்டா இருக்கு கைஸ். ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸ் ஆயிட்டு இருக்குது. ஸோ இன்னும் உங்களுக்கு 10 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள என்ன பண்ணலான்னு பாக்குறேன். ஷீலா வந்துட்டு ஆல்ரெடி போட்டு நல்லா வருன்னு வறுத்துனுக்குறாங்க. இவங்க இப்போதான் இன்னும் என்னது இவங்க இப்போதான் இன்னும் ட்ரை ஃப்ரூட் போட்டு எல்லாம் ஏதோ பண்ணிருக்காங்க. இப்ப பாலை கட் பண்ணி ஊத்த போறாங்க. பாக்கலாம் என்ன பண்ண போறாங்கன்ட்டு. எனக்கு இப்போ பால்ல தண்ணி ஊத்தணும். நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். உங்க டைம் ஆல்ரெடி போயின்னு ஐயோ இருங்க. ஓகே, நாம பிரவுன் பண்ணியாச்சு. இது இப்ப செப்பரேட்டா ஒரு பிளேட்ல எடுத்து வெச்சுக்கணும். இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. என் அம்மா தான் வின் பண்ணாங்க. பாத்துடலாமா? பாக்கலாமா யார் ஜெயிக்கிறாங்க? ஓகே, வாடா பாத்துடலாம். மணிமா, யூ டெல் மீ who wants to win, mama or atta? மணிமா, you tell. mama means she, atta means she. you tell the rasa. இன்னைக்கு தியான் தான் ஜட்ஜ். சாப்பிட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்றானோ அவங்க தான் வின். ஓகேவா? அவன் வாயே திறக்கல இன்னும். அவன் எப்படி சொல்லுவான்? நான் சாப்பிட்டேன்னு தோசனா சிரிப்பான். அந்த சிரிப்பிலே கண்டுபிடிச்சு டேஸ்ட் நல்லா இருக்கு. இப்ப பாருங்க, இந்த மைக்க கூட விட்டா சாப்பிட்டுடுவான். அவனுக்கு என்ன ஊட்டினாலும் அவன் சிரிப்பான். ஸ்மைல் இஸ் வெரி நைஸ். சொல்றான். இப்ப அம்மா வின் பண்ணா கப்பு குடுக்கணும். இல்லனா ஜெயிக்க மாட்டாளா? அத்துக்கு கப்பு குடுக்கணும். அவ்வளவுதான். ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா கலர் நல்லா வருது. இங்க சின்ன பிளைனாவே இருக்கு. பார்க்கலாம், காத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இப்போ 9 மினிட்ஸ் ஆயிடுச்சு கைஸ். இன்னும் 6 மினிட்ஸ் லெஃப்ட். பார்க்கலாம் யார் ஜல்தி முடிக்கிறாங்க. என்ன பண்றது? நீங்க சேமியா போட்டீங்களா? நின்னு பால் காயுது. பாதாம் நல்லா இருக்கு. அந்த பிரசன்டேஷன் பண்றதுக்காக வச்சிட்டு இருக்கேன். அதை எடுத்து சாப்பிட்டா எப்படி? நீங்க வேணா இன்னொன்னு கட் பண்ணிக்கோங்க. Ditu is waiting. Yes. Why Ditu? ஏன்டா இப்ப ஏன் கோவம் வருது? அதோ பாத்தியா வந்துருச்சு. ஏய், wait and watch. இப்போ நாம சுகர் போட போறோம். எவ்வளவு போட போறீங்க? 1 கேஜியா, 2 கேஜியா, 3 கேஜியா? சுகர் கொஞ்சம் கம்மியா போடுங்க. நான் சுகர் பேஷண்ட் இல்ல, அதனால சுகர் கம்மியா தான் சாப்பிடுவேன். கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்றதுனால சுகர் கொஞ்சம் கம்மியாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேடம். நீங்க மேடம் சுகர் போட்டீங்களா? யூஸ் பண்ணல. நான் சுகர் போட்டுறேன். அது என்ன கண்டென்ஸ் மில்க், அது என்ன நார்மல் மில்க்? ரெடிமேட். இது வாடகை மேடம். அவங்க கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்றது ரெடிமேட். நான் ரெடிமேட் இல்லாம என்னோட ஸ்டைல்ல நான் பாயசம் பண்ணிட்டு இருக்கேன். என் தம்பி ஒருத்தர் இருந்தா, அவன் வாங்கி வந்து கொடுத்தான். சரி, அது ரெடிமேட் தான். அது ரெடிமேட் தான். பட் நான் பண்றதே வேற விதம். என்னோட ஸ்டைல். ஆக்சுவலி காலைல எந்திரிச்சு இன்னைக்கு எனக்கோசமே பால் மாட்டுக்கிட்ட போய் அடி வாங்க பால் கரண்டுன்னு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாத்துடலாம் மாட்டு பாலா ரெடிமேட் பாலா பாத்துடலாமா? guys 12 minutes ஆக போகுது. இப்போ ஜஸ்ட் 11:15 தான் இருக்கு. 11
11 minutes 20 seconds ஆயிருக்கு. So you guys have still 3 minutes 45 seconds only. It's going to finish. Yes. இந்த மேடம் பரபரப்பா பண்ணாங்க, உங்களுக்கு முடியல இன்னும். சேமியா வெந்துருச்சுன்னா ஆச்சு, அவ்வளவுதான். வெந்தரலனா ஆகலன்னு அர்த்தம். கரெக்டா ஒரு பேர் வந்திருக்கு, தமிழ் பிளஸ் தெலுங்கு. தமகு. நாங்க தமகு people. ஆமா. எங்க அம்மாக்கு சப்போர்ட். சோ அவங்க அம்மா ஃபேவர் காய். பின்னாடி ஒருத்த உட்காந்துங்கிறான், அவன் கேமரா முன்னாடியே வர மாட்டேன்றான். டேஸ்ட் பார்க்கணுமா பார்க்க கூடாது? ஓகே. உங்க டிஷ் நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சொல்லுங்க உங்க டிஷ் நீங்க என்னோட டேஸ்ட். டிஷ் முடிஞ்சது. முடிஞ்சிச்சா? 1.5 நிமிஷம் முன்னாடியே முடிச்சிட்டு இருக்காங்க இவங்க. நீங்க கொடுத்த நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும்? நம்மளுக்கு ஆச்சு. ஆயிச்சா? டேஸ்ட் நல்லா இருக்கா? பாக்கணும். இல்ல சும்மாரா இருக்கு. சொல்லணும். இப்போ என்னோட டிஷ் பத்தி என்கிட்ட கேட்டிங்கன்னா எங்க 4 ஜட்ஜ் இருக்காங்க. 1 2 3 4. ஓகே, என் பையனை சேர்த்து 5 ஜட்ஜ். நல்லா அப்ரூவ் பண்ணாதான் உங்களோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். என்னோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. பாயசம். என்ன பாயசம் மேடம்? மில்க் மீட் பாயசம், சேமியா பாயசம். உங்க பாயசம் ரெடி ஆயிடுச்சா மேடம்? எஸ் தம்பி, ரெடி ஆயிடுச்சு என்னோட பாயசம். இது சேமியா பாயசம் தான். என்ன பேரு மேடம் இதுக்கு? சேமியா பாயசம். நீங்க உங்களது கலர் வேற மாதிரி இருக்கு, அவங்களது கலர் வேற மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் ஏன்னா பாதாம் பவுடர் மிக்ஸ் பண்ணேன். கைஸ் ஃபைனலி ரெண்டு பேரும் 14 minutes 24 secondsல முடிச்சிருக்காங்க. இப்போ ரெண்டு பேருக்கு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு, யார் வின்னர்னு சொல்லலாமா? ஆக்சுவலி என்ன தெரியுமா சொல்றான், அவங்க அம்மா தான் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா கிட்ட சொல்லி கொடுக்குறான். பெரிய கேடி இல்ல. நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ எங்க அம்மா ஜெயிச்சாங்கன்னா எங்க அத்தா ஃபீல் பண்ணக்கூடாது, அது நான் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். உங்க அத்தா உங்க அம்மாவோட பாசம் அப்புறமேட்டு வச்சு இப்போ பாசத்தை காட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு உங்க அம்மா அதை ட்ரை பண்ணு. யாரோட பாயசம் இது? எப்படி இருக்கு? ரொம்ப சுகர் போட்டிருக்காங்க. சுகர் போட்டிருக்காங்களா? அவுட் ஆஃப் 10 8.5. ஓகே, நெக்ஸ்ட் உங்க அத்தா அது ட்ரை பண்ணு. டேய் குரா குரா இருக்கு. இதுக்கும் 10 எவ்வளவு சொல்றா? 8.5. 8.5. மொத்தத்துல ரெண்டு பேருக்கு 8.5 கொடுத்தா யார் ஜெயிப்பாங்க? ஏன் சொல்ற? ஏன் கோவத்துல இருக்கிற இப்போ? யாத்தா சொல்றா என்னாச்சு? ஆக்சுவலி அவங்க அண்ணா வந்துட்டு அவங்க அத்தாக்கும் அவங்க மம்மிக்கு ஈக்குவல் ஓட்டு கொடுத்ததுனால இவனுக்கு கோவம் வந்துச்சு, அவங்க மம்மி ஜெயிக்கணும்னு சொல்லியான். சோ இப்போ இவனோட ஓட்டை கேட்கலாமா? ஆடா உன் ஓட்டு போடு நரா. வர மாதிரி அடி பேசிக்கிட்டு வர மாட்டாச்சு. கொஞ்சம் நல்லா இருக்கு. சாப்பிடுறேன். ஓகே சார், இருங்க இன்னும் உங்களுக்கு முடியல. அவுட் ஆஃப் 10 எவ்வளவு? நல்லா இருக்கு. அவுட் ஆஃப் 10 எவ்வளவு? 9. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? ஓகே, அவுட் ஆஃப் 10 எவ்வளவு? 9. உமாக்கு என்ன தெரியுமா, இப்போ மகளா மருமகளா பார்த்துடலாமா? காம்படிஷன். கமான். நல்லா இருக்கு. சுகர் கொஞ்சம் ஜாஸ்தி. அப்புறம் ரோஸ்ட் எல்லாம் ரோஸ்ட் ஜாஸ்தி. அவுட் ஆஃப் 10 எவ்வளோ கொடுக்கலாம்? 9. மருமகள் டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுகர் கம்மி. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? டேஸ்ட் கொஞ்சம் கம்மி. டேஸ்ட் கம்மி. ஓகே, அவுட் ஆஃப் 10 எவ்வளோ கொடுக்கலாம்? இது 9 கொடுக்கலாம். தங்கச்சி வாசஸ் பொண்டாட்டி யாருது நல்லா இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆ. தங்கச்சி மனசு வெள்ளையா, இதுவும் வெள்ளையா, பாயசம் நல்லா இருக்கு. சூப்பர். 10. இதுவும் சூப்பரா இருக்கு. 10மா சூப்பரா இருக்குமா? ரெண்டுமே நல்லா இருக்கு. எல்லாருமே ஒரே மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்க, இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. அதான் மீன்ஸ் இம்பார்ட்டன்ட். நல்லா இருக்கு. ஆக்சுவலி டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், மேபி எனக்கு அதனால ஃபீல் ஆகுது போல. 10 out of 9 கொடுக்குறேன் இதுக்கு. கலர்டா இருக்கா? இது பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகுதுன்னா, கல்யாணத்தில் போடுவாங்க தெரியுமா, அந்த பாயசம் மாதிரியே இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்கு. பயங்கர சுகர். பாதாமி ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட்டு அது சூப்பர் கவுண்டயா. கொஞ்சம் ரோஸ்டட் ஃபீல் இருக்கு. 8.5.
ஃபைனலி இவங்க 2 பேருமே யாரும் எதுவும் குறை சொல்ல மாட்டேன்றாங்க. கேட்டா ஃபேமிலி பிரச்சனை வந்துடுமா? ஓகே, இந்த ஃபேமிலி பிரச்சனை எதுவும் பண்ணாம நாம இப்போ வின்னர் அனௌன்ஸ் பண்ண டைம் வந்துச்சு. இந்த வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்துச்சு, இவங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்துச்சு. 46 points. ஜெயசுதா. மம்மி செகண்ட் வின்னர் ஷீலா. இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. 45.65 வந்திருக்கு. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தாங்க நாங்க வின் பண்ணிருக்கிறதுக்கு நாங்க ட்ரை பண்றது இது நீங்க சாப்பிடுங்க, இது நீங்க சாப்பிடுங்க, அவ்வளவுதான், டன். ஓகே கைஸ், இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய எபிசோட் வேணும்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. டாடா, பாய் பாய். சுப்பமோனே பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.